ஆதவிதைர்பூஷிதாம் பக்தாபீஷ்ட பலப்ரதாம் ஹரிஹர பிரம்மாதிசேவிதாம் பார்ஸ்வே முகசங்க பத்மாம் நிதிபீர்யுக்தாம் சதா சக்திபிஹி சதா சக்திபிஹி சதா சக்திபிஹி சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வாத்யசாதிஹே சரண்யே த்ரியம்பிகே கௌரி லக்ஷ்மி நாராயணீம் நமோஸ்துதே. சர்வமங்களகரமான திருமாங்கல்யதாரண விவாக சோபன புண்ணிய வைபோகம். இருமணம் இணையும் மங்களகரமான திருமணமாம் இன்று இந்த நிகழ்விலே இறைவனுடைய திருவருளாலும் இங்கே வருக புரிந்திருக்கும் பெரியோர்களாலும் மற்றும் சபையோர்கள் முன்னிலையிலே இவர்களது மங்களகரமான இல்லற வாழ்க்கை இப்பொழுது இந்த சுபமுகூர்த்தத்தில் ஆரம்பம் ஆகின்றது. திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயம் செய்யப்பட்ட பந்தம் என்று கூறுவார்கள். ஆனால் சொர்க்கம் என்பது நாம் எங்கே வாழ்கின்றோமோ அதுதான் சொர்க்கம். இவர்கள் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, அன்போடு, புரிந்துணர்வோடு இணைந்து வாழ்வோமேயானால் அதுதான் சொர்க்கம். அந்த சொர்க்கமான அந்த வாழ்வை இறைவனுடைய திருவருளாலும் பெரியோர்களுடைய ஆசினாலும் இப்பொழுது இணைத்து வைக்கப் போகின்றோம். அன்பும் அரணமுடைத்தாயின் இல்வாழ்வு பண்பும் பயனும் அது. இவர்கள் அன்போடும் அரணோடும் பண்போடும் பணிவோடும் பயனுடன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சம்பிரதாய சுபமுகூர்த்தம். மங்களகரமான இந்த புண்ணிய சுபமுகூர்த்தத்திலே ஆன்றோர்கள், அருளாளர்கள், முன்னோர்கள், பெரியோர்கள் மற்றும் சான்றோர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கும் உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் சபையோர்கள் மத்தியிலே அந்த சூரியர், சந்திரர், அக்னி சாட்சியாகவும், ஆகாயம் சாட்சியாகவும், 33 கோடி தேவர்கள் சாட்சியாகவும், தேவ பிராமணர்கள் சாட்சியாகவும், பஞ்சபூதங்கள் சாட்சியாகவும், இந்த வையகத்திலே தோன்றிய பெரியோர்கள் மற்றும் 63 நாயன்மார்கள் சாட்சி புரிய இவர்களது மன வாழ்க்கை இகபர சுகங்களுடன் அஷ்டமகா சித்திகளையும் நவயோகங்களும் தசமங்கலங்களும் நிறைந்த 16 பேர்களோடு சர்வமங்கல புண்ணிய திவ்ய சகல பாக்கியங்களோடும் தனம், தானியம், பகுபுத்திரம், சத சம்பத்சரம், தீர்க்க ஆயுள், தீர்க்க ஆரோக்கியம், தீர்க்க ஐஸ்வர்யம், தீர்க்க சுமங்கலி பாக்கியம். புருஷன் என்று சொல்லும் பொழுது 4 வகையான புண்ணிய பாக்கியங்களை தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும். அது என்னென்னு கேட்டீங்கன்றால் சதுர்வித புருஷார்த்தம். சதுர் என்றால் 4 விதமான புருஷார்த்தம். புருஷன் என்று சொல்லக்கூடியவர் தன் மனைவிக்கு கொடுக்கக்கூடியது உணவு, அன்பு, அரண்மனைப்பு, அமைதி, அதாவது நிம்மதி. இதை கொடுத்து தன் மனைவியாக இந்த உலகத்திலே வள்ளுவனும் வாசுகி போல், லக்ஷ்மியும் நாராயணனும் போல், இறைவனும் இரவியை போல் இவர்கள் அவருக்குள், அவர் இவர்களுக்குள்ளாக